வாங்க பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது இட்லி, தோசை, தயிர் சோறு, ப்ரெட்டு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா இதோட காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக அந்த டேஸ்ட் நம்ம நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு 30 பல் எடுத்துக்கிட்டோம், சின்ன வெங்காயம் 10 நம்பர் எடுத்துக்கிட்டோம், வரமிளகா 12லேருந்து 15 நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு கத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அது நம்மளுடைய சாய்ஸு தான். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டுக்கிட்டோம். அடுத்து ஒரு கைப்பிடி அல்லது 10 சின்ன வெங்காயத்தை போடுதோம். பூண்டு 2 கைப்பிடி போடணும். காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி, அப்படி இல்லாட்டா ஒரு 12லேருந்து 15 நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த கார டேஸ்ட்டு. இதை நல்லா வதக்கணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம வரத வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விடணும். ஆற விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போடுதோம். அடுத்து இந்த காஞ்ச மிளகாவோட விதையெல்லாம் சரியாக அரைப்படாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த அரைச்ச சட்னியும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி அதிலே ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சமாக தான் ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது. அதை ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும், லோ ஃப்ளேமில். அதிலே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றது மாதிரி வந்துடும். இந்த அருமையான சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி.